நான் மண்டடா இது கலர் குழி கஞ்சி மாரி படா. எங்கடா ஆச்சா கலரு? ஐயே சும்மா இருக்க மாட்டேன் என்ன? டேய் என்னடா இது? மாமே காஃபி டீ மாமே சூப்பரா இருக்கும். ஏய் சும்மா வாந்தி ஏத்தினது என்னவா காஃபி வித் டீ தான் பார்க்க முடியல, காஃபி டீ வச்சு பார்ப்பேன்டா. டேய் உருண்டை பண்ணி நான் அத்தை சொல்லடா. அது இல்லை மச்சி, எல்லாரும் காஃபி குடிக்கிறீங்க, நான் மட்டும் தான் டீ குடிக்கிறேன். காஃபி 10 ரூபா, டீ 8 ரூபா. அதெல்லாம் என்ன பண்ணிக்கிறானுங்க, காஃபி அதிகமாக ஊற்றிக்கின்னு டீயை கொஞ்சமாக ஊற்றி கொடுக்குறானுங்க. அதான் எல்லாத்தையும் ஊற்றி ஊற்றி டீயை ஃபுல்லாகிக்கின்னு ஷேர் பண்ணிக்கினேன். ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே ஷேரிங் ரொம்ப முக்கியம் மச்சி. ஐயா அது வேற டேஸ்ட், இது வேற டேஸ்ட். எல்லாம் வயிற்றுக்குள்ளே தானே போகுது. அத்தா இத்தா கலந்து குச்சாதான் உடம்பு அப்படியே ஃபிட் ஆகும். யாரு நீ ஃபிட்டு? ம் மச்சி, நான் 10th படிக்க சொல்ல அத்லெட் பிளேயரு. என்ன சாந்தியாக்கா பிரியாணி அடிக்ட் ஆகிட்டு இந்த மாதிரி ஆயினேன். என் வயிற்ற மட்டும் கீச்சனைய டைரி பீர் மாரி உள்ள இந்த எல்லா ஐட்டமும் போல் போல் போல்னு கொட்டண்டா. இங்க பாரு. மச்சி என்னை எப்ப வேணாலும் கலாச்சிங்களா, லிமிட்டை தாண்டி போய் நிற்கிறான். கோட்டை தாண்ட விட்டுறாத மச்சான். ரூட் ரெடி, அவனை வளர விடாத. இன்னிலேருந்து நானும் அவனை பார்த்துடா. டூடா இந்த பாரா பூச்சி புல்லப் சச்சின் இது இனி உடிச்சிடலாம்டா. ஆல்ரெடி உச்ச மாதிரி தான் இருக்குது, உடச்சிடலாம்டா. ஏய் உன் மனசில் நீ தான் கெத்து நினச்சி நிற்கிறியா? ஆஸ்டாண்ட ஒட்டி நிற்கிற? கூப்பிட்டு நேக்கிறோம், நீ போய் நேக்கிற. என்ன வாங்கினது பத்தலையா? உனக்கு என்ன பிரச்சனை? வழி விடு. விடு மச்சான், அவனே அவன் அண்ணனை மாரி மாறி வந்துன்னு இருக்கான். அம்மா மச்சான் அது மாதிரி தான் இருக்குது. என் அத்தை பிடிக்கணும்னா உன் அப்பனை பக்கத்தில் இன்னொரு கட்டில் போட்டு நான் வேணா பண்ணு. எனக்கும் ஆசை தான், ஆனால் என் வீட்டில் இல்லை, உன் வீட்டில். அப்ப வா சண்டை வச்சுக்கலாம். அதே கட்டில் தான் பெட்டு. ரொம்ப பேசுகிற, எங்கே வச்சுக்கலாம்? அதை நீயே ஃபிக்ஸ் பண்ற. சரி சோனாஸில் வச்சுக்கலாம். அங்கே வச்சு உனக்கு முடிவு பண்ணுறேன் உன் கட்டில் சைஸு என்னன்னு. மச்சான் ஓடுறா வாயில, நீ அவன் வாயை விடக்கூடாது. ஏய் தொழுகுல அவனை வைடா, நீ பேசக்கூடாது. வாடா மோதிக்கலாம். இனிமே நீ கிரவுண்ட் பக்கமே வர மாட்டேன். என்னடா பண்ணுகிறீங்க? திமிரா? என்னடா பையன் கரெக்டாகிறான், ஆர்வமா கத்துக்கிறான்னு பார்த்தா இதுக்குதானா? டேய் உன்னை போய் நம்பினா பாரு, என்ன அடிக்கணும்? ஏய் நீ என்ன ரவுடியா? நான் இல்ல மாஸ்டர், அவன்தான். ஏய் அவன் மேல பழிய போறது நிறுத்து. அவன் சின்ன பையன், இப்பதான் வரான். உனக்கு எங்கடா போச்சு அறிவு? டிசிப்ளின்ல நேத்த கத்துக்கின சோத்த தானே தின்ற. டேய் என்னடா முறையிற? நான் கத்து கொடுத்தது தற்காப்புக்கு, எனக்கு அப்படித்தான் கத்து கொடுத்தானுங்க, அச்சியின் சாவறதுக்கு இல்ல. ஏய் நீங்களா துடுப்பா ஏத்தி விடுறீங்களா? நீங்க போய் சண்டை விட வேண்டியதானே? ஆளுங்களையும் சைஸுங்களையும் பாரு. இனி 2 பேரையும் மூஞ்சிலே முடிக்காதீங்க, அப்படியே போயிடுங்க, அச்சின் சாவுங்க.
என்னடா என்னாச்சு? அம்மாக்கு உடம்பு சரியில்லையா? இல்லை சித்தியை போலீஸ் பிடிச்சுன்னு வருத்தப்பட்டுனியா? ஏய் லூசே, அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. பசங்களாண்ட வேற கோச்சிக்கிட்டேன், கோமா வந்துட்டேன். லோகம் வீராவும் கொஞ்ச நாள் ப்ராக்டிஸே வரல. அதான் டேய், நீ சின்ன பசங்க கூட சேர்ந்து அதுங்கள மாதிரி ஆயிட்டடா. இதெல்லாம் உனக்கு ஒரு மேட்ரா? போ, முதல்ல அவங்கள போய் கூப்பிடு. அதை விட்டுட்டு ஃபீல் பண்ணுறாரா ஃபீலு? என்னடா முறைகிற? அச்சனா ஏய், கை வலிக்குதுடா, விட்றா. கை நீளுது. ரொமான்ஸா பிடிக்கிற கைடா. சூரிய பண்ண பார்க்க மாட்டியா? அவங்களாண்ட பேசி மூட மாத்திட்டு அப்புறம் வந்து எப்படி பிடிக்கிறேன்னு பாரு. புட பண்ணி ஏப்ஸ் குரங்கு, முதல்ல பேசினு வா, அதுக்கப்புறம் பார்க்கலாம். தேவா இப்படி பேசினுப்பான், நம்பவே முடியலப்பா. பேசிட்டானே, இதே ராஜாவோட பேசியிருந்தா விட்டுருப்பானா? அப்ப என்ன என் நெத்தில மட்டும் கேனேன்னு எழுதிக்குதா? உடுகுணா, இதெல்லாம் ஒரு மேட்ரா? இருந்தாலும் நீ இப்படி வாய் விட்டுறக்கூடாது. அண்ணா அரவிந்த் வந்திருக்காரு, வர சொல்லிட்டா? வர சொல்லு, லோக பார்க்க வந்திருப்போம். வணக்கண்ணா. வாரேந்து. டேய், சேர் எடுத்து போடுற. எப்படிங்கிற? நல்லா இருக்கண்ணா. லோகி ஏண்ணா நீ கிளாஸ்க்கு வரல? ஏய் லோகே, வெல்லுவா. சின்ன பசங்க தானே, இப்படிதான் விளையாட்டுத்தனமா இருப்பானுங்க. ஒட்டு போறது தானே, அதை விட்டு மறட்டுனா இப்படிதான் சின்ன பிள்ளைத்தனத்தை காட்டுவானுங்க. இல்லைண்ணா, எல்லாம் கற்றுக்கண்ணா. கிளாஸ்லேயே வந்தான் பெஸ்ட்டு. இவன் இப்படி பண்ணால் கஷ்டமாக இருக்காதா? டே லோகே, இதெல்லாம் ஒரு மேட்ராடா? இது போய் கோச்சின்னு பார்ப்பலாம். இனிமே அப்படி பண்ணாதானே, போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. டேய் சொல்றாப்ல, போய் ரெடி ஆகு. என்னால போக முடியாது. ஏய் நைனாண்டா ஏன் இருக்கிறா? ஐயா, நான் உன்னாண்டா பேசி நிக்கிறேன். என் நைனா மட்டும் தானே பேசி நிக்கிறேன். ஏய், என்ன ஏத்தி பேசிருக்க? ஏன் அசிங்க விட்டு போக சொல்றியா? அவன் வந்தவனே தலை தூக்கி வச்சு ஆடுவாரு, நாங்க அண்ணான்னு பார்த்து கை தட்டி போணுமா? டேய் புது பையன்டா. அதுக்குன்னு அவன் பண்றதெல்லாம் நான் வாங்கிக்கணுமா? யோ சொல்ற கேட்டுக்கோ, எனக்கு ஒண்ணே பிடிக்கல, அவனே பிடிக்கல. டேய் நீ சூடாக்குற. கவனிக்கிறேன் நைனா, அம்மா உன்னை பணியை வாங்கி வர சொல்லிக்கிறேன். சூடா ஆகாது. டபுள் மாஸ்டர் சொல்றேன் கேட்டுக்கோ, ஒரு நாள் முன்னாடி அவனை அச்சு அவன் வாயை வச்சு அசிங்க பத்துறேன். அப்ப தெரியும் யார் பெஸ்ட்னு. அடி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா இப்ப இந்த நீ விளையாட முடியாது, நான் விளையாடுப்போ. அரவிந்த், அன்னைக்கு உன்ன சொல்லிருந்து வந்தேன், மறுபடியும் அத்தையே பண்ற? இல்லைண்ணா, சின்ன பசங்க நாம ஏன் எதிரியா பார்க்கணும்னு தான் சமமா நடத்தினேன். ஆனா இவனுக்கு 2 பேர் பண்றதை பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்குதுண்ணா. என்னது சமமாவா? என் புள்ள கூட சமமா இருக்கா? அவன் எனக்கு பிறந்தவனா? எனக்கும் சரி என் பிள்ளைக்கும் சரி யாரும் ஈக்குவல் கிடையாது. நானா நீ எப்படி பேசுற? நான் அப்படிதான். நீ அவளுக்கு கோச்சிங் கொடு. ஏய் கிளம்புற சொல்றல. டேய் ரொம்ப காண்டாரு, கிளம்புடா அவன. ஏய் கிளம்பு. நான் மாஸ்டர் மொக்கைட்டியா? எடவனு இருக்குது. எனக்கு கொடுக்க வேண்டிய அத்தை அவனுக்கு குத்தல. பாப்பா குத்த நீயும் இல்ல, வாங்கின அவனும் இல்ல.